கன்னியாகுமரியில் அதிவேகத்தால் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் 3 ஆட்டோக்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் களியக்காவிளை நெடுஞ்சாலை வழியாக சொகுசு கார் ஒன்று படந்தாளமூடு பகுதியில் அமைந்துள்ள வாகன சோதனை சாவடியை கடந்து முன்னால் சென்ற டாரஸ் லாரியை அதிவேகத்தில் கடக்க முயன்றது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் சாலையோர ஆட்டோ ஸ்டாண்டுக்குள் புகுந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 ஆட்டோக்கள் மீது மோதி நின்றுள்ளது. 3 ஆட்டோக்களிலும் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் பெரிதும் தவிர்க்கப்பட்டது. காரை ஓட்டி வந்த நபர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அப்பகுதியைச் சார்ந்தவர்கள் அவரை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து களியக்காவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் ரயில் முன் பாய்ந்து வடமாநில நபர் உயிரிழப்பு. பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் நடைமேடை 4 தானப்பூரில் இருந்து பெங்களூரு வரை செல்லும் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. அப்போது 30 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் திடீரென நடைமேடையில் இருந்து இறங்கி நடந்து வந்து சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதன் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் என போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. உதகைக்கு சுற்றுலா வந்து திரும்பிய சுற்றுலா பேருந்து கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை பெரம்பூர் பகுதியிலிருந்து நீலகிரி மாவட்டம் உதகைக்கு தனியார் பேருந்து மூலம் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 30க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வந்தனர். இன்ப சுற்றுலா முடித்துவிட்டு இரவு மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் பவானிசாகர் காட்சி முனை பகுதியின் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 100 அடிக்கு மேல் உள்ள பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். விபத்தில் காயமடைந்தவர்களை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் காயமடைந்தவர்கள் சிலரை மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து விபத்து குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறி பிசியோதெரபி உதவி மருத்துவர் மீது தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் ரங்கநாத சாலையில் இயங்கி வருகிறது DS ஆர்த்தோ சென்டர் எலும்பு முறிவு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் பிசியோதெரபியாக பணியாற்றி வரும் உதவி மருத்துவர் சந்தோஷ்குமார் இடுப்பு வலிக்காக பிசியோதெரபி பண்ண வந்த கல்லூரி மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. இதையறிந்த அவரது உறவினர்கள் உதவி மருத்துவருக்கு தர்ம அடி தந்து விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் அவரை ஒப்படைத்தனர். இது தொடர்பாக விழுப்புரம் மேற்கு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல மருத்துவமனையில் இளம்பெண்ணிற்கு பிசியோதெரபிஸ்ட் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புவனகிரி பகுதியில் அரசு பேருந்து மீது கல்வீச்சு நடந்த சம்பவத்தில் பெண் பயணி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து அலமேலு மங்காபுரம் கிராமத்திற்கு நேற்று இரவு அரசு பேருந்து புறப்பட்டு சென்றது. இந்த பேருந்து புவனகிரி அருகே உள்ள தெற்குத்திட்டை என்ற கிராமத்தின் அருகே சென்றபோது மர்ம நபர் ஒருவர் பேருந்து மீது கல்வீசி தாக்கியுள்ளார். இதில் பேருந்தின் முன்பக்க சீட்டில் அமர்ந்திருந்த அலமேலு மங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் திவ்யா என்பவர் படுகாயமடைந்தார். இதுபற்றி தகவல் அறிந்து உடனடியாக புவனகிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் காயமடைந்த திவ்யா சிகிச்சைக்காக புவனகிரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து புவனகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக புவனகிரி பகுதியில் தினமும் இரவு நேரத்தில் பேருந்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.